உங்கள் திவ்ய பொற்பாதங்களுக்கு மல்லிகை, முல்லை, கோங்கு, மந்தாரம், இருவாச்சி, மனோரஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய வாசனை மிகுந்த மலர்களை எல்லாம் பறித்து வந்து பன்னீரால் உங்கள் பாதங்களை கழுவி எங்களது பட்டாடையால் துடைத்து அநேகம் கோடி வந்தனம் புரிகிறோம் சுவாமி. வாழ்த்திருப்பாய் வையகத்துல கோடான கோடி காலம் இருந்தாலும் அதிவிரைவில் எதிரால வரவழைக்க தெரிவிருமா சுவாமி? உலகத்தை ஆண்டு வரக்கூடிய வேகராஜோடைய மகள் மின்னல் வழியால உனது கணவன் எனது தம்பி அர்ஜுனன் மாலையிட்டு வந்தவன் மறுமுறை போய் அந்த பெண்ணை காணவில்லை. பேர்பட்ட பாவம் சுவாமி. ஒரு பெண்ணை மணந்து இத்தனை ஆண்டு காலங்களாக தனிமையில் விட்டு வருவது பாவத்திலும் பெரிய பாவம் அல்லவா? உண்மைதான். அதனால கணவனை காணவின்றி அந்த பெண் கதறி எழுது கொண்டிருக்கிறாளா? அதனால மேகராஜன் எனக்கு லிகிதம் அனுப்பியிருந்தார். உடனடியாக உன் தம்பியாகப்பட்ட அர்ஜுனனை மேகலோகம் அனுப்ப வேண்டும் என்று. அதனால உனது கணவன் எனது தம்பி நான் அழைத்ததாக அது சீக்கிரம் அழைத்து வா. அவனை மேகலோகம் அனுப்பணும். சீக்கிரம் அழைத்து வா. இதோ கணவராகி அர்ஜுன மகாராஜன் உன்னுடைய அந்தபுரத்தில் தான் இருக்கிறார் என்று அறிகிறேன். உடனடியாக சென்று அவரை அழைத்து வருவாய். அது மட்டுமல்ல, யாரெங்கே இதோ என் தங்கைமார்களின் அந்தபுரம் சென்று அக்காவாகிய பாஞ்சாலி மாங்கல்ய பூஜைக்காக குலக்கரை அழைத்தார் என்று அதிசீக்கிரம் அழைத்து வருவாய். போய் வாருங்கள், அழைத்து வருகிறேன். அப்படி அர்ஜுன மகாராஜரை அழைத்து வருவாய். அப்படியாக ஆகட்டும்.